திரும்பி தமிழிசை உங்க நிறைவு கருத்து சொல்லிட்டு நீங்க விடைபெறலாம். எஸ், இதுல நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். இல்லை, தமிழகத்தில் உள்ள அரசாங்க பள்ளி மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மீது நான் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன். எனக்குள்ள கவலை என்ன என்றால், ஆட்சியாளர்கள் அன்று காமராஜர் நமக்கு எல்லாத்துக்கும் கல்வி கொடுத்தார்கள், எம்ஜிஆர் அவர்கள் மதிய உணவு கொடுத்தார்கள், இன்றும் உணவு கொடுக்கப்படுகிறது, அதனால மாணவர்கள் மேம்பட்டார்கள். ஆனால் இன்று இவர்கள் அரசியல் ஆக்கி இதற்கு முன்னால் உள்ள தலைவர்கள் எல்லாம் கொடுத்த ஆதரவை குழந்தைகளுக்கு கொடுக்காமல், அது மற்ற மாநில குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது என் மாநில குழந்தைகளுக்கு மட்டும் அது மறுக்கப்படும் பொழுது அந்த குழந்தைகளின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்ற ஆதங்கத்தில் தான் நான் பேசுகிறேன். இன்னொன்று, சர்வ சிக்ஷா அபியான், அதற்குள்ளே வந்தது சமக்கர சிக்ஷா அபியான். சர்வ சிக்ஷா ஏன்னா எதுல ஒதுக்குறீங்கன்னு கேட்டதுனால நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து அதற்காக கையெழுத்து போட்டதனால் சொல்கிறேன். சர்வ சிக்ஷா அபியான் என்பது அனைவருக்கும் சமமான கல்வி. அதற்கு மீதான சமக்கர சிக்ஷா அபியான் என்றால் விரிவுபடுத்தப்பட்ட கல்வி. அந்த சமக்கர சிக்ஷா அபியானுக்கு உள்ள வந்ததுதான் பிஎம் ஸ்ரீ. பிஎம் ஸ்ரீ என்றால் பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ரைசிங் இந்தியா, அதான் அதோட விரிவாக்கம். அப்போ பிரைம் அது எப்போ வந்தது பிஎம் ஸ்ரீ? அப்போ அந்த அளவிற்கு பிஎம் ஸ்ரீ சமீபத்தில் வந்தது. அதோட ஒரு சமக்கரா சிக்ஷா அபியானோட ஒரு பகுதி தான் பிஎம் ஸ்ரீ. ஒவ்வொரு வகையாக புதிய கல்விக் கொள்கையில் விரிவுபடுத்திக் கொண்டே வருகிறார்கள். ஆக சமக்கர சிக்ஷா அபியான், அதற்கப்புறம் பிஎம் ஸ்ரீ. அதுல என்னன்னா, பிஎம் ஸ்ரீ திட்டத்துல 14,500 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகளிலும் இருந்து செயல்படாத பள்ளிகளுக்கு அதை விரிவுபடுத்தி அதுல டிஜிட்டல் கிளாஸ் ரூம் போன்று எல்லாத்திற்கும் பள்ளிகளை உருவாக்குவதற்காக பிஎம் ஸ்ரீ. ஆக ஒரு 14,500 பள்ளிகளை முதலில் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆக இதை விரிவுபடுத்தப்பட வேண்டும். ஆக ஒவ்வொன்றாக விரிவுபடுத்தப்பட்டு உலக தரத்தில் இந்தியாவின் கல்வியை உயர்த்த வேண்டும் என்பதற்கான அடித்தளம் இது. அதனால இந்த அடித்தளத்தை தயவு செய்து மொழி பிரச்சனையை வைத்துக் கொண்டு இந்த அடித்தளத்தை நீங்கள் கிடைக்காமல் செய்துவிட்டு மாணவர்களை வஞ்சித்து விடாதீர்கள் என்பதுதான். ஆக இன்றைய காலகட்டத்தில் இந்தி என்று சொல்லவில்லை, இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு இன்றைய குழந்தைகளுக்கு வாய்ப்பு வேண்டும் என்று கஸ்தூரி ரங்கன் கமிட்டி சொன்னது. பல லட்சம் மாணவர்கள், பல லட்சம் ஆசிரியர்கள் ரெக்கமெண்ட் செய்தது என்பதை தெரிவித்து நன்றி டாக்டர் பரந்தாமன். உங்களுக்கு பொறுமையோட அவருடைய முதல்கட்ட கருத்தை எடுத்து திரு ஸ்ரீராம், கஸ்தூரி ரங்கன் கமிட்டி சொல்லலாம், கான்ஸ்டிடியூஷன் ஒத்துக்குதா அப்படிங்கறத அடிப்படை கேள்வி. இல்லைங்க, ஃபண்டமெண்டலா இங்க இருக்கக்கூடிய ஹிந்தி மும்மொழியை எதிர்க்கக்கூடிய பரந்தாமன் சாரா இருக்கட்டும், பீட்டர் சார், மும்மொழி எதிர்க்கிறாங்களான்னு தெரியல. ஆமா ஆமா, இங்க இருமொழி தான். ஆஃப் கோர்ஸ், ஆமா இங்க இருமொழி தானே. அவர்களுடைய வீட்டு செல்வங்கள் பசங்க இவங்களுடைய உயர் கல்வியான சமச்சீர் கல்வியில படிக்கிறாங்களா இல்ல வேற எங்கேயாவது படிக்கிறாங்களா? அவர்கள் மட்டும் படிக்கலாமா? அவர்கள் அது ஹிந்தின்னு சொல்லல. அவர் எவ்வளவு அமைச்சர்களோட பசங்க எல்லாம் பிரெஞ்சு எல்லாம் கூட படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நம்ம அதை பாக்குறோம். கண்ணுக்கு எதிர்க்க 52 லட்சம் மாணவர்களை உங்களுக்கு அடிமையாக இருக்கணும். நீங்க முன்னேறிடக்கூடாது. 52 இல்ல, அவரே 30 தான் சொல்றாங்க. 52 மொத்தமா ஸ்டேட் கவர்மெண்ட் 52, பிரைவேட் கவர்மெண்ட் 56 லட்சம். சோ பாதிக்கு பாதி அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு. அரசு பள்ளி மாணவர்கள் சொல்றேன் 52 லட்சம், 56 லட்சம் பிரைவேட் ஸ்கூல். அந்த பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாரும் பணக்காரங்க இல்ல. அதுல அந்த சிபிஎஸ்இ, ஐஜிசி போர்டு, அந்த ஐசிஎஸ்இ போர்டுலாம் தான் இருக்கும். அப்ப சிபிஎஸ்இ போர்டுல படிக்கிறவங்க எப்படியாவது தன் குழந்தைகளை ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு, இந்த சமச்சீர் கல்வியை ஏற்றுக்கொள்ளாத அந்த தாய்மார்கள் அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தங்களுக்கு சக்திக்கு மீறாக அந்த ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அதுல ஒரு பேரண்டா ஒரு கருத்து சொல்லிட்டா, ஏன்னா இல்ல ஒரே நிமிஷம் உங்களுக்கு தான் வரேன். ஏன்னா நான் நீட் எழுதணும்னா, நான் ஜேஇ எழுதணும்னா क्वेश्चन பேப்பர் நீங்க சிபிஎஸ்இ ல இருந்து கேக்குறீங்க. எனக்கு சமச்சீர் கல்வியில வராதுங்கும் போது பேரண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் டு டேக் தட் சப்ஜெக்ட். எக்ஸாக்ட்லி சிலபஸ். சோ ஒண்ணு இல்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்க கண்டக்ட் பண்றீங்க. மொத்தம் 6244 போஸ்ட்டுக்கு 11 லட்சம் பேர் வந்தாங்க. ஒரு 5 பேர் அந்த டிவியில கூட நான் பார்த்தேன். ஒரு 5 பேர் லேட்டா வந்துட்டாங்க. 5 நிமிஷமோ 3 நிமிஷமோ கேட் பூட்டப்பட்டது. அவர்களை உள்ள அனுமதிக்கல. ஏன் உங்களை அலோ பண்ணல? 5 நிமிஷம் லேட்டா வந்தாங்க. டிசிப்ளின். அதேதான். நாடாக ஒன்று இருக்கும்போது, நாடாக ஒன்று இருக்கும்போது நீங்க சொல்றீங்கல்ல அந்த டிசிப்ளின், நீங்க போட்டா அது டிசிப்ளின் இல்ல சார். கொஞ்சம் நீங்க லெட் மீ கம்ப்ளீட். நீங்க சொன்னது அனுமதிக்கலன்னு சொன்னீங்க. லெட் மீ கம்ப்ளீட். எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணல சார்.
கன்கரண்ட் லிஸ்ட்ல நீங்க 4 வாட்டி கேட்டீங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல ஃபைனல் சே அது மத்திய அரசாங்கத்துக்கு தான். நீங்க ஆட்சி பண்ற போது மட்டும் கன்கரண்ட் லிஸ்ட் காங்கிரஸுக்கான முடிவா இருக்கும். பாஜக ஆண்டா மட்டும் அது வந்து மாநில அரசு உரிமையா இருக்கும். இது என்னவோ இல்ல ஞாபகம் உங்களுக்கு. நாடாளுமன்ற நிதியை தடுப்பதற்கு அதிகாரம் அமைச்சருக்கு இருக்கா? இப்போ வீடியோ காட்ட முடியும். மேடம் கேட்டாங்க தமிழக கவர்மெண்ட் அரசு பள்ளி மாணவர்கள் ஹிந்தி கேட்டாங்களான்னு 10 வீடியோ காட்டுறேன். கெஞ்சுதுங்க குழந்தைங்க வேண்டான்னு 1 லட்சம் வீடியோ அவங்க காமிப்பாங்க. எங்களுக்கு வேண்டும் என்று கேக்குறாங்க. அவங்களுக்கு ஏன் நீங்க அடிப்படையில் அவங்க சொன்னது நீங்க ஆர்கியூ பண்ணுங்க. அவங்க சொன்ன அடிப்படையில் நீங்க இந்த மாணவர்கள் சார் சாராயம் வேணும் கேட்டாங்களா? தமிழக மக்கள் குடிக்கணும் அதையும் விவாதிக்கலாம். பிராந்தி வாங்கி கொடுன்னு கேட்டாங்களா? அதையும் விவாதிக்கலாம். இதெல்லாம் பேச்சா? ஒரு நிமிஷம் நல்ல ஒரே நிமிஷம் ஸ்ரீராம், உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்லதிகாரம் விவாத அரங்கு எப்படின்னு. நான் உங்கள்கிட்ட வரேன், திரு கருணேஷ் உங்கள்கிட்ட நான் வரேன்.